ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா. அந்த புருஷன் வேற என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் என்னோட குழந்தை உன் வயிற்றுல வளரக்கூடாது, ஆனால் நீ ப்ரெக்னெண்ட்டும் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் என்ன நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதை. எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட புருஷங்காரனையும் தான் காட்டுறாங்க. இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, இவனோட தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறான். ஆனால் கல்யாணம் பண்ண அன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர்லேயும் சைன் வாங்கிடுறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கு டிவோர்ஸும் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது. வேற வழியே இல்லாமல் இவங்க தாத்தா ஃபோர்ஸ் பண்ணதுனால இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இப்போ புருஷங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நமக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளோட வயிற்றுல தான் என் குழந்தை வளரணும், உன்ன மாதிரி தகுதியே இல்லாதவங்க வயிற்றுலலாம் என்னோட குழந்தை வளரக்கூடாது, ஆனால் நீ கர்ப்பமாகணும், அது யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் தெரியுமா, தாத்தா நீ ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தைய பெற்றினா மட்டும்தான் இந்த மொத்த சொத்தையும் எனக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதனால வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் நான் உன்னையும் குழந்தையையும் வந்து ஓரளவு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஏதோ இங்கே நிற்கிறான் பார்த்தியா, இவன் கூட சும்மா வெட்டியாக தான் இருக்கிறான், இவன் உனக்கு புள்ள கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்ல, கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் அதுக்குள்ளே ரெடியாக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இப்போ என்ன, நான் உனக்கு ப்ரெக்னென்ட் தானே ஆகணும், அதை விட்டுட்டு நீ வந்து நான் யார் கூட இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ தான் நம்ம ஹீரோவை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் வந்து ஒரு கிளப்பில் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவனோட பிஸ்னஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆளுங்கெல்லாம் இவனை கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க பிரவுன் கலர் கோட் போட்டு உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் தான். அவனை இன்னைக்கே இப்போவே நீங்க கொண்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அங்க இருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகி வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த பார்ட்டியில வந்துட்டு நம்ம ஹீரோயினும் இருக்கா. புருஷங்கார இப்படி எல்லாம் பேசினதை நினைச்சு அவ பயங்கரமா ஃபீல் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க சும்மா போற ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் என்னடா இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம ஷாக்ல இருக்கான். அப்ப அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோவை தேடி கொலை பண்றதுக்காக ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இவன் என்ன பண்றேன்னா, கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாக்ஸர். அது மட்டும் இல்லாமல் இவ பண்ணுற அக்க போரெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருட்டுத்தனமாக நைட்டில் போய் சண்டை போடுவாங்க இல்லையா கிளப்புகளில், அந்த மாதிரி கிளப்லலாம் கூட போய் இவ சண்டை போடுவா. அந்த மாதிரி டைமில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அடித்து அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கே சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை காப்பாற்றிருக்கா. காப்பாற்றிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, என்னோட பேர் வந்து ஷின், என்னை மறந்துடவே மறந்துடாத, கண்டிப்பாக வந்துட்டு நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்கா. ஸோ அதனால தான் ஹீரோ இப்போ வரையிலையும் ஹீரோயினை மறக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான், அவளுக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு. இப்போதைக்கு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவள் ப்ரெக்னென்ட் ஆகணும், அவ்வளோதான் அவளுக்கு தேவை. அதனால தான் ஹீரோ கூட இருக்கா. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறா. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, 3 மாதம் எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நீ இருக்கணும், 3 மாதம் நீ வேற எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நான் வந்து உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், ஜஸ்ட் 3 மாதம் மட்டும்தான், அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ, நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக புருஷங்காரன் கால் பண்ணுறான். அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஷாக்கு. என்னது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு புருஷன் இருக்கானா அப்படின்னு கேட்குறான். அப்போ இவ புருஷங்காரனோட ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு எதுக்கு காசு அப்படின்னு கேட்குறான். நீ தானே வந்து குழந்தை வேணும்னு சொன்ன, குழந்தை வேணும் அப்படின்னா எனக்கு செலவுக்கு காசு வேணும்ல, இல்லைன்னா நான் எப்படி வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணுறது நமக்குள்ளே சரிப்பட்டு வராது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு, அதெல்லாம் நீ கவலையே படாத, என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ அன்னைக்கு உன்னை டிவோர்ஸும் பண்ணிட்டேன்,
ஸோ நம்ம 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீ ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணாத. பட் இப்போதைக்கு கொஞ்ச நாளுக்கு வந்துட்டு நம்ம பழகுறதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. மீடியாலெல்லாம் நியூஸ் வந்துடுச்சுன்னா ஒரு கிழவன் இருக்கான், அந்த கிழவனுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது ஹீரோவுக்கும் சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்றதுல. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி பார்ட் டைம் ஜாப்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ அதனால முன்கூட்டியே எப்போ நான் வரணும் அப்படின்னு சொல்லணும் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து எப்போ வேணுமோ அப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ உடனே அவனோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, 3 மாதத்துக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்லாம் என்னென்ன இருந்தாலும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, எனக்கு எவ்வளோ பணம் லாஸ் ஆனாலும் கவலை கிடையாது, எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் புருஷங்காரனோட தாத்தாவை காட்டுறாங்க. இவர் வந்துட்டு பேரனை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காரு. டேய், நீ அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு கூட போனேன், இங்கே வந்து இந்த பொண்ணு கூட போனேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அது ரூமராக இருக்கிற வரைக்கும் நீ தப்பிச்ச, அதில் எதுனா உண்மை இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த சொத்து எல்லாத்தையும் வந்துட்டு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ தான் வந்து நமக்கு ரூயனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இவ தான். வேற வழியே இல்லாமல் புருஷன்காரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமுக்கு ஹீரோயின் பக்கத்தில் வந்து நின்னுறா. தாத்தா, அவர் வந்து என் கூட தான் வந்திருந்தாரு, நான் திரும்பி நின்னுந்தப்போ அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது, நீ தானாம்மா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், தயவு செஞ்சு சீக்கிரமாக எனக்கு வந்து ஒரு கொள்ளு பேரனை கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் எனக்கு அது போதும், நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோன் காலை வச்சதும் போதும் ரூயன் ஓடி வந்து ஹனி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. தயவு செஞ்சு வந்துட்டு சீக்கிரமாக உங்கள் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, எப்படியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணு, இவளை வீட்டை விட்டு அனுப்பு, நான் உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே அதுக்கு புருஷங்கார என்ன சொல்கிறான்னா, நீ கவலையே படாத, என் உயிரையே நீ தான் காப்பாற்றிருக்க, கண்டிப்பாக நான் இதை செய்ய மாட்டேனா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அந்த சொத்தை எல்லாத்தையும் நம்ம கைக்கு வர வச்சுட்டோம் அப்படின்னா இவளை வெளியில் துரத்திட்டு நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா, உண்மையாகவே நீ தான் வந்து இவனை காப்பாற்றினியா, உனக்கு நல்லா தெரியுமா இல்லை மூளை எதுனா குழம்பி போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவ திருன்னு முழிக்கிறா. இவ காப்பாற்றிருக்க மாட்டா போல, ஹீரோயின் தான் உயிரை காப்பாற்றிருப்பா போல. அதுக்கு உடனே புருஷங்காரன் என்ன சொல்கிறானா, இதை பார், உனக்கு தேவை காசு, நீ கேட்குற காசெல்லாம் நான் கொடுத்துறேன்ல, எங்களோட விஷயத்தில் நீ தலையிடாத, நான் சொல்கிறத பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வேலை, அதுவும் ரூயனை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நைட் கிளப்ல அவ பாக்ஸிங்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருந்தா இல்லையா, அப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்தினதுனால அவளை அங்கிருந்து வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. அவங்க அப்பாவோட மொத்த கம்பெனியும் வந்துட்டு நஷ்டத்துல ஆனதுனால அவங்க அப்பா இப்ப ஜெயில இருக்காரு. இந்த சிட் ஃபண்ட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாரு அவங்க அப்பா, மக்களை ஏமாத்திட்டாரு காசை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவரை ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அந்த துக்கத்திலேயே கஷ்டம் தாழாமல் இறந்து போயிட்டாங்க. இவ அவங்களோட கடனை அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் வேற யாரும் இல்லை, ஹீரோயின் அப்பாவோட பார்ட்னர் தான். அவர் தான் கம்பல் பண்ணி அவனுக்கு நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஆனாலுமே வந்துட்டு அந்த கல்யாணத்தில் 2 பேருக்குமே இஷ்டம் இல்லை. ஹீரோயின் கண் எதிர்க்கே வந்து அவன் இன்னொரு பொண்ணு கூட தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செக்ரட்டரி ஹீரோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. புருஷங்கார ரூயன் கூட எங்கெல்லாம் சுத்துறானோ அங்கெல்லாமும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். ஏன் அப்படின்னு பார்த்தா, அப்பதான் அப்படியே பக்கத்துல அவளும் இருக்கா, நாங்கெல்லாம் கெட் டுகெதர் போனோம் அப்படின்னு போய் சொல்றதுக்காக. அப்ப அங்க இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவியாமே, எங்களுக்காக இங்க சண்டை போட்டு காட்டுறியா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்மையா கோவம் வருது. அதுக்கு ரூயன் என்ன சொல்றா அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் உன்னை கலாய்ப்பாங்க, உனக்கு கோவம் வந்து நீ என்ன பண்ண போற, நீ காசுக்காக தானே இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் அதுவும் பண்ணு, உனக்கு வேணா எக்ஸ்ட்ரா நாங்க காசு தரோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் செம்ம கடுப்பாய்ப்பாளான்னு உனக்கு கண்ணத்திலேயே வைக்கிறா. அவ்வளவுதான், கண்ணத்துல அடி வாங்கினதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாளா. ஐயோ ஹனி பாத்தீங்களா என்னைய அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீன் எல்லாம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. உடனே புருஷங்காரனும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா, எவ்வளவு திமிரு இருந்திருந்தா ஏன் ஆள் மேலேயே நீ கையை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி கத்துறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு தான் நான் காசு வாங்குறேன், இவளுங்க குடிச்சிட்டு திமிரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க, இவளுங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகலாம் நான் ஒன்றும் காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ பட்டு கிளம்பி போயிடுறா. இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேமிலியில நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பாக்குறா. பொதுமக்கள் எல்லாம் வந்து காசை கேட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. அம்மாவுமே வந்து
வந்து அதிர்ச்சி தாங்காம இறந்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அவங்க அப்பா தான். அவரை ஜெயில இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அவர் கண்டிப்பா இந்த தப்பை பண்ணியே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இவனுக்கிட்ட காசுக்காக இப்படி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வந்த உடனேயே வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ ரொம்ப டென்ஷன்ல இருந்த அப்படின்னா உன்னோட டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பதான் புருஷங்காரனையும் ரோயனையும் காட்டுறாங்க. இங்க ரோயன் வந்து பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்க்க அவ என்னை எவ்வளவு அளவு அசிங்கப்படுத்திட்டா, ஆனா நீங்க அவளை அப்படியே போக விட்டுட்டீங்கல்ல, அவளுக்கு என்ன நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவளுக்கு ஏண்டி நான் பயப்படணும், இப்பவே அவளை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே போன் பண்ணி ஹீரோயின் கிட்ட, உடனே கிளம்பி இங்க வா, 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், நீ இங்க வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தான் போனை அட்டன் பண்றான். போனை அட்டன் பண்ண உடனே அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றானா. அவ்வளவுதான், செம்ம கடுப்பாயிடுறான் இவன். இன்னைக்கு நைட்டு பூரா அவங்க பிஸியா இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு ஃப்ரீ டைமே இருக்காது, இன்னைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி. இவன் காண்டாயிட்டு, மரியாதையா நீ யாருன்னு சொல்லுடா, எங்க அவகிட்ட போனு கொடு அப்படின்னு கத்துறான். இப்பவே அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு போகும்போது ரூயன் வந்துட்டு, எதுக்காக நீங்க என்ன விட்டுட்டு தனியா போற, நீ போகாத அப்படின்னு சொல்றா. அவ நான் சொன்னதுதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இன்னொருத்தனை புடிச்சுக்கிட்டா. கண்டிப்பா இதுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அக்ரிமெண்ட்டே போட்டு எடுத்துட்டு வந்துட்டா. சான்ஸே இல்லம்மா, இவ்வளோ பர்ஃபெக்டா நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்தே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கான். நானும் உன்னை ஏமாத்தக்கூடாது, நீயும் என்ன ஏமாத்தக்கூடாது, அதுக்குதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அந்த டைமுக்கு 2 போலீஸ்காரங்க வராங்க. இங்க ப்ராஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் வந்துட்டு நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னும் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. 2 பேரையுமே கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடறாங்க. அங்க ஹீரோ ரொம்ப ரிலாக்ஸா இருக்கான். டே என்னடா, எப்படி நம்ம வெளியில போறதுன்னு யோசிக்காம ரொம்ப ரிலாக்ஸா மாமியார் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒய்யாரமா சாஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறா. எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் நான் 10 என்றதுக்குள்ளேயே என் ஆள் வந்து கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். ஓ, கண்ணு திறந்துக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கியா, கனவுலயே உட்கார்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. இப்ப என்ன பாக்குறியா, நான் பார்த்து என்ன ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரி எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நீங்க வெளியில வாங்க, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின், அடே அப்ப நானு அப்படின்னு கேக்குறா. அவங்க உன்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க, என்ன மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அட பாவி நாசமா போனவனே, என்னடா இப்படி அம்போன்னு விட்டுட்டு போற அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவங்க வேலை ஆளுங்கெல்லாம் தான் வந்துட்டு கூட்டிட்டு போறாங்க இல்லையா ஹீரோவை, அதனாலதான் ஹீரோயினை வெளியில வர விடாம பண்ணிட்டான். இப்போ இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா அவளை ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு தான் போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினையும் வெளியில அனுப்பிடுறாங்க. வந்துடுறா. வாசல்ல நின்றுட்டு இருக்க ஹீரோவை பார்த்துட்டு, என்னப்பா என்ன தனியா விட்டுட்டு வந்து இங்க ஜாலியா நின்னுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கலாய்க்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது புருஷங்காரன்னு சொல்லிட்டு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் தான், வேற யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இவனே வந்துட்டு போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் கூட நீ எங்கன்னா என் கையில சிக்குன, உங்க 2 பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். டேய் நீ தானடா இதெல்லாம் பண்ண சொன்ன, குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, இப்ப என்னடா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத பாரு, நீ எனக்கு பயந்துதான் ஆகணும், உங்க அப்பா ஜெயில இருக்காரு, கண்டிப்பா உன்னால வந்து அவரை வெளியில கொண்டு வர முடியாது என்னோட உதவி இல்லாம. நீ என்னோட பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக, எங்களோட பேரு கெட்டு போற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது, நீ என் கையில மாட்டின அன்னையோட உன் கதை கந்தல், உங்க அப்பன் கடைசி வரைக்கும் ஜெயிலே இருந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. ரோயன் ஓடி வந்து புருஷங்காரனை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பா அவ என்ன சொல்றானா, இவ வந்துட்டு எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனா, இப்ப இவங்க கிட்ட முட்டி போட்டு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றா. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், காசுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, இப்பவே பண்ணுவா பாரு அப்படின்னு சொல்றான் புருஷங்காரன். ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆமா ஆமா காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீ காசு கொடுக்குறேன்னு இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இவங்க என்ன எதனா பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா தாத்தா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்ம ரோயனையும் அவளோட ஃப்ரெண்டையும் போட்டு அடி பின்னி எடுத்துடுறா. தாத்தாவோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஆடாத, கண்டிப்பா நீ என் கையில என்னைக்குன்னா மாட்டுவ, அன்னைக்கு இருக்குடி அப்படின்னு சொல்றான்.
கடுப்புல இருந்த ஹீரோயின் நேரா வந்து ஹீரோவை பாக்கிறதுக்காக கிளம்பி வந்துடுறா. ஹீரோயினோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கே தெரியாம ஹீரோயின் கன்சீவ் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் ட்ரை பண்றா. அதோட மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் ஃபோன் பண்றான். அப்ப வேணும்னே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போனை இவன் அட்டன் பண்றான். அட்டன் பண்ணும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு கூடு கூடு அப்படின்னு சொல்லி கத்துறாளா. ரெண்டு பேரும் அப்படியே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் புருஷங்காரன் அந்த சைடு லைன்ல கேட்டுட்டு இருக்கான். வர வர உன்னோட சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அவன் மனசுக்குள்ள உனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், உனக்கு நல்லது நடந்தா மட்டும் எனக்கு போதும், நீ சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் தேவை அப்படின்னு நினைக்கிறான். எதுக்கு புருஷங்காரன் ஃபோன் பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏழை நடக்குது, அந்த இடத்துக்கு உடனே நீ வா, லொகேஷன் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோயினும் அந்த இடத்துக்கு கிளம்பி போறா. அப்புறம் பார்த்தாதான் அவளுக்கே தெரியுது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா எதுக்காக இங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்க, ஐயோ இதெல்லாம் தேவையில்லாம யாருன்னா போட்டோ எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லி இவ பயப்படுறா. ஏன்னா இவன் பெரிய பணக்காரன் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல இல்லையா. அவனுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அவன் வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை வர சொன்ன புருஷங்காரன் தனியா வரல, ரூயனையும் கூட்டிட்டு தான் வந்திருக்கான். அதை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கொஞ்சம் வெறுப்பேத்தலாமா அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யாருன்னா பாத்துருவாங்க, பிரஸ் மீடியா என்ன பாத்துருவாங்க, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றா. ஆனா வேணும்னே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா புருஷங்காரன் பார்க்கட்டும் கொஞ்சம் வயிறு எறிட்டும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை அங்க கேஸ் பண்றான். புருஷங்காரனுக்கு யாரோ இங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பொறுமையா திரும்பி பாக்குறான். ஆனா அவன் பாக்குற டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அங்க மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான் ஹீரோயின். என்ன ரொம்ப பயந்துட்டியா, நான் உன்னை மாட்டி விட்டுட்டுவேன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது இது பாரு ஒரு கிழவன் இருக்கான்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிழவனுக்கு தெரியாத வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்னோட ஃபேமிலிக்கே பிரச்சனை அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினுக்கு தெரியாம ஹீரோ வந்துட்டு ஏதோ பிளான் பண்றான், புருஷங்காரனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு 30 மில்லியன்ல ஒரு பிரேஸ்லெட்டை காட்டுறாங்க. அந்த பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே வந்து பயங்கர சந்தோஷமாயிடுது ரூயனுக்கு. எனக்கு கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னு சொல்றா. பக்கத்திலேயே ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. ஒய்ஃப்ன்ற பேர்ல ஹீரோயினை தான் கூட்டிட்டு வந்திருக்கா. அப்பவும் இவன் என்ன சொல்றான்னா கண்டிப்பா டார்லிங் இப்பவே உனக்கு அதை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி இவனே எல்லாரும் எதிர்க்கு இவ கையிலையும் போட்டு விடுறான். அடுத்து ஒரு பிங்க் கலர் பிரேஸ்லெட் வருது. அந்த பிரேஸ்லெட் வந்து 600 வருஷம் பழமையானதான். அதோட ஸ்டார்டிங் பிரைஸே 70 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாடா நல்ல வேலை இவ இதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார சந்தோஷப்படுறான். அடைச்ச கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் போல, இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரூயன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி வந்து பேரமே பேசாம அதை ஏலத்துல எடுத்து முடிச்சிடறான். அப்ப ஹீரோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, உனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும்ல அதனாலதான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னும் போது என்ன வாங்கியிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேக்குறா. இல்ல உனக்கு ஒரு ஃபேன்சியா செக்ஸியா நைட் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். அப்ப ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இது என்னோட ஓனர் தான் வாங்கியிருக்காரு, என்னோட பாஸோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா இங்க இருக்க கூட்டத்துல ரொம்ப ஒரு அழகான பொண்ணுக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றான். ரூயன் வேற கொஞ்சமும் வெக்கமே இல்லாம ஓ இது எனக்கு தான் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாரா அப்படின்னு சொல்லி எழுந்து நிக்கிறா. அடைச்சி உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. என்னது அழகான பொண்ணு இந்த கூட்டத்துல என்னை விட வேற எவ இருக்கா, இங்க இருக்க எல்லாமே ஆன்டி மாதிரி தான் இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்படியே செக்ரட்டரி ஒரு முறைக்கிறான். நீ உன்னை மனசுல நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, கண்ணாடியில முன்ன பின்ன மூஞ்ச பாக்குறது இல்லையா அப்படின்னு கலாச்சிட்டு போயிடுறான். நேரா ஹீரோயின் முன்னாடி போய் நின்று மேடம் இது உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஹீரோயினுக்கு ஷாக்கு. அதை விடவும் புருஷங்காரனுக்கும் ரூயனுக்கும் பயங்கரமான ஷாக்கு. இதை கேட்ட புருஷங்காரனுக்கு செம காண்டாயிடுது. டேய் நீ யாரு, நீ எதுக்காக வந்து என்னோட பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கி தரணும், உன்னோட பாஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்குள்ளேயே ரூயன் என்ன சொல்லனா ஆமா அது எதுக்கு அவளுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா கிஃப்ட், அது இங்க இருக்கிறதுலயே அழகுதான் அவதான் அப்படின்னு வேற சொல்லி கொடுக்குறாங்களே, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பொறாமையில ஒரு சைடு பொங்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு காண்டாயிடுதா. உடனே எவனா இருந்தாலும் பரவாயில்ல கிஃப்டை கொடுறா அப்படின்னு வாங்கிக்கிறா. அதுக்கு மொக்க பண்ற மாதிரி செக்ரட்டரி என்ன சொல்றானா நீங்க கூட தான் எங்க கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒருத்திக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, இப்போ உங்க பொண்டாட்டிக்கு யாரோ வாங்கி கொடுக்குறாங்கன்னு ஒன்னு எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ புருஷங்காரனுக்கு இன்னும் டபுள் கோவம் அதிகமாயிடுது. ஆனா அந்த டைமுக்கு அங்க மீடியா ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட செட்டப் தான். அவங்க ஆமா சார் உங்களோட ஒய்ஃபை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு எதுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பொறுமையா நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ மொபைல்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கர
பயங்கர சந்தோஷம். எல்லாரும் எதிர்க்கையும் அவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்தினாங்களா, அது போதும் எனக்கு, இவ்வளோ நாளாக வந்து ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே புருஷங்காரன் பயங்கரமா சண்டை போடுறான். நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணணுன்றதுக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் யார் உனக்கு இதை வாங்கி கொடுத்தா, மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கே யார் வாங்கி கொடுத்தான்றதெல்லாம் தெரியாது அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு உடனே புருஷங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பார், இப்பவே இந்த நிமிஷத்தோட நீ அவன்கிட்டயே பழகிட்டு இருக்க இல்லையா, அதை நீ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் சொல்றா, நான் எதுக்காக நிறுத்தணும், நீ தானே சொன்ன எவன் கூட வேணாலும் போயிட்டு புள்ள கொண்டு வா, அது போதுன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக இப்படி சொல்ற, அப்ப புள்ள எப்படி வரும் அப்படின்னு கேட்கும் போது அந்த டைமுக்கு ரூயன் வேற அந்த இடத்துக்கு வரா. அப்ப புருஷங்காரன் என்ன சொல்றான்னா, உனக்கு புள்ள தானே வேணும், நானே புள்ள கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அது கேட்ட உடனே ரூயன் பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினுக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. ஓ மை காட், மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே ஓரமா போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உட்காந்துடுறா. உடனே இவ ஆரம்பிக்கிறா, அது எப்படி நீ இந்த வார்த்தையை சொல்லுவ, அப்ப நீ எனக்கு துரோகம் பண்றியா, இவ்வளவு நாள் நான் உன்னை தானே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீயும் என்ன லவ் பண்றேன்னு நினைச்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்க, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கா. அவன் ஐயோ நான் அப்படி சொல்லலம்மா, மெடிக்கல்ல வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் வந்து அவளை லவ்வும் பண்ண மாட்டேன், அவளை தொடக்கூட மாட்டேன், நீ ஏன் என்ன அப்படி தப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்றான். நிஜமா தான் சொல்றியா, அப்பனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்ல தான் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் உன்னை தான் லவ் பண்றேன், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன், நான் மற்றபடி தாத்தா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் அவளுக்கு குழந்தை பிறக்கணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட நேரம் கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வந்துடுறா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு பர்த்டேக்காக கேக்கு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவளுக்கு கேக்கெல்லாம் சர்ப்ரைஸா கொண்டு வந்து வைக்கிறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், அதை கேட்டுடுறா. இந்த பிரேஸ்லெட் ஒரு வேலை நீ தான் வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரிங்கை தான் என்னால் வாங்கிட்டு வர முடியும், என்னால் பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி இவன் வந்து பொய் சொல்கிறான். உடனே ஹீரோயினும் ஆமாம் கரெக்டு தான், இவனே காசுக்காக தான் நம்மக்கிட்ட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் எங்கேருந்து வந்துட்டு 100 மில்லியன் கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை நமக்கு வாங்கி கொடுத்துருப்பான் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோயினை நம்ப வைக்கிற மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், இதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் பிரேஸ்லெட்டே வாங்கி கொடுத்துட்டேன்னு நினச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் காலையில ஹீரோ எழுந்து உட்காந்து இது லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப எழுந்த உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா ஹீரோவை லைட்டா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், நான் மீட்டிங்ல இருக்கேன், அது வீடியோ கால்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது எல்லாரும் ஹீரோவை பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஐயோ மான மரியாதைலாம் போச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டமாயிடுறா. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ ரொம்ப கவலைப்படாத, இந்த கிளிப்பிங்கோ இல்லை ஃபோட்டோஸோ எதுவுமே வந்து வெளியில வராது அப்படின்னு சொல்றான். அதுக்காக இல்லை, என்னதான் இருந்தாலும் நீ வந்து ஏதோ சின்ன பார்ட் டைம் வேலை தான் செய்யறேன்னு சொன்ன, ஆனா அங்க இருக்கவங்கள பார்த்தாவே வந்து எல்லாரும் பயங்கரமா பெரிய ஆளுங்க மாதிரி இருக்காங்களே, நீ என்ன வீடியோ கால் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசா இல்லை, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு மழுப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனா வாசல்லையே புருஷன்காரன் நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் பார்த்தா ரோயன் அந்த இடத்துக்கு வரா. இனிமே நீ இந்த வீட்டுல தங்க தேவையில்ல, உனக்கு எப்ப வந்து தாத்தா வராரோ அந்த மாதிரி தேவையான நேரத்துல மட்டும் உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் எதிர்பார்த்தது என்னன்னா, காலில் விழுந்து கதறுவா அப்படின்னு நினைச்சா ஹீரோயின் பயங்கர சந்தோஷத்துல, அப்பாடா எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஃபோன் பண்ணு, உடனே சிட்டா நான் பறந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாளா. இவனுக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன இவ என்ன பண்ணாலுமே வந்து அதை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாளேன்னு. எப்பவும் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ற இடத்துக்கு வந்து ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோ பயங்கரமா காயப்பட்டு வரான் வீட்டுக்கு. ஹீரோ வேற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறானா. அதனால வேற வழி இல்லாம ஹீரோயினே வந்து அவனுக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போடுறா. வலிக்கெல்லாம் மாத்திரை போட்ட உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, இவளோட கையை எடுத்து நெஞ்சில வச்சுட்டு, கண்டிப்பா நான் உன்னை பார்க்காமையே செத்து போயிடுவேணும்னு நினைச்சு பயந்துட்டேன், நல்ல வேலை உன்னை வந்து பார்த்துட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் அக்ரிமெண்ட்டுக்காக தானே நம்ம கிட்ட வேலை செய்யறான், திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. இங்க அதே நேரத்துக்கு புருஷன்காரனை காட்டுறாங்க. இவனுக்கு ஃபுட் பாய்சன் அடிக்கடி ஆகும் போல பயங்கரமா வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இவர் ரோயனும் வந்து இந்த மருந்து சாப்பிடுறியா அந்த மருந்து சாப்பிடுறியான்னு கேட்குறா. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, கஷாயம் வச்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது சார், மேடம் தான் இருந்த வரைக்கும் வச்சு கொடுப்பாங்க போதுதான் பொண்டாட்டியோட அருமையே தெரியுது, உடனே இப்பவே அவளை ஃபோன் பண்ணி வர வைங்க அப்படின்னு சொல்றான். அவ ஃபோன் பண்ணாலும் எப்படி எடுக்க மாட்டான், அவளை நம்ம தான் வீட்டை விட்டு துரத்திட்டோமே அப்படின்னு ரோயன் சொல்றா. இவளால எதுவும் பிரோஜனப்படல அப்படின்னு உடனே நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறான்.
ஹீரோவை ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு புருஷன்காரன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு இப்போ உடனே நீ இங்கே கிளம்பி வந்தாகணும், எனக்கு மட்டும் எதனா ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாத்தா கிட்ட உன்னால தான் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட இப்போதைக்கு நான் போயாகணும், தயவு செஞ்சு எதுவும் தப்பா நினைச்சுக்காத, உன்னோட ஃப்ரெண்ட்ஸை யாருன்னா கூப்பிடு அப்படின்னு சொல்றா. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக இப்பதான் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வரான். ஹீரோயினுக்கே தெரியாம தான் சர்ப்ரைஸா வரான். பின்னாடி நிக்கிற ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினே செம ஷாக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் தயவு செஞ்சு இந்த மாதிரி அடிபட்டு என் முன்னாடி வந்து நிக்காத, அதை என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நான் வர்றதுக்கு 1 மாசம் ஆகும், நான் கொஞ்சம் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப வேணும்னு என்ன பண்றான்னா ஹீரோயினை அங்கேயே கிஸ் பண்றான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது புருஷங்காரனும் ரூயனும் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரியும். ஹீரோ பார்த்துட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருப்பான். வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காதுல நக்கலா சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா புருஷங்காரன் ஹீரோவோட மூஞ்ச மட்டும் பார்க்கல. அட பாவி, இப்படி அட கோத்து விட்டுட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. புருஷங்காரன் பார்த்துட்டான் இல்லையா, அவன் செம்ம காண்டுல வரான். யாரடி அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னடா நீ இப்படி கேட்குற, உனக்கு தெரியாததா என்ன, உன்னோட பிறக்க போற குழந்தைக்கு அவன் தான் அப்பா அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுக்கு ரோஹின் என்ன சொல்றா அப்படின்னா, இவ பண்றதெல்லாம் பார்த்தா இவ வந்து உன்னை லவ் பண்றா, உன்னை ஜெலஸாக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாளோன்னு தோணுது அப்படின்னு சொல்றா. அடி போடிங்க, நான் இப்போதான் ரிலாக்ஸா நிம்மதியா இருக்கேன், அதை விட்டுட்டு நீயா கண்டபடி எதுவும் கற்பனை எல்லாம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேவலமா திட்டுறா. ஆனா அந்த டைமுக்கு புருஷங்கார என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வீட்டுக்கு மரியாதையா வந்து சேரணும், நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும், எனக்கு தெரியாம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். மறுபடியும் தாத்தாவை பார்க்கறதுக்காக இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினையும் கூட்டிட்டு தாத்தாவோட வீட்டுக்கு போறான். அங்க பார்த்தாலும் தெரியுது அவர் பேப்பர்ல வந்திருக்க போட்டோவெல்லாம் பார்த்துட்டு எவ கூடனாலும் நீ சுத்திக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி இவனை கேவலமா கேட்கிறாரு. அங்க உடனே என்ன பண்றான்னா முட்டி போட்டுறான். கரெக்டாக அந்த டைமிங்க்கு நம்ம ஹீரோயின் வேற கொமட்டுறாளா. அவ்வளோதான் புருஷங்காரன் செம்ம ஷாக்கில் பார்க்குறான். என்னடி கொமட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே தாத்தாவும் மாமியாரும் அவ்வளோதான் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஐயோ என்னோட மருமகள் மாசமாயிட்டா அப்படின்னு. என்னது மாசமாயிட்டாளா அப்படின்னு புருஷங்காரனுக்கு ஷாக்கு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போன உடனே இவன் என்ன கேட்குறானா, ஒருவேளை என்னை காப்பாற்றுறதுக்காக தானே இப்படி எல்லாம் நடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட போடா, நேற்று சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல போல அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் நேராக ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவளுக்கு டவுட் வந்திருக்கு. இவ போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணா உண்மையாகவே ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை கேட்டால் ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கு. இவளே இது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவளோட வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமாக ஹீரோ இவளை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஏன் இப்பெல்லாம் நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேற, நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன், எதுக்காக அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை நம்மளோட டீலை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்லையே, இன்னும் 3 மாசம் முடியவே இல்லையே, 1.5 மாசம் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் இல்லை நான் எதுக்காக நினைச்சேனோ அது எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. நீ என்ன நினைச்ச அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் என் புருஷனும் இனிமேல் சேர்ந்து வாழ போறோம் அப்படின்னு சொல்றா. உனக்கு தான் அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் தான் வேற ஒருத்தைய வச்சிட்டு இருக்கான், நீ எப்படி அவ கூட சேர்ந்து வாழ்வ அப்படின்னு இவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் என் புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், இதோட நீ ஒதுங்கி போயிடு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ அதை என்கிட்ட மறைக்கிற, கண்டிப்பா நான் இங்க இருந்து போகவே மாட்டேன், வீட்டுக்குள்ள உன் புருஷனே வந்தாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்பதான் கரெக்டா புருஷன்கார கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேக்குதா. வேணும்னே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, வந்து உன் புருஷனை பார்க்கட்டும், அவன் எதுக்கே நான் ரொமான்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். டே தயவு செஞ்சு இங்க இறக்கி விடு, நீ போ போ அப்படின்னு சொல்லி கத்துறா. அவன் கரெக்டா வீட்டு கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர நேரத்துக்கு இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினோட ரூம்குள்ள வந்துடுறான். கண்டிப்பா நான் போகவே மாட்டேன், அவன் எல்லாத்தையுமே பார்க்கட்டும், நீ வந்து இவ்வளோ நாள் என் கூட இருந்த, அவனுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ நான் வேணாம் அப்படின்னு என்ன அவாய்ட் பண்ற, எதுக்காக நீ அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்க அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரோயன் இருக்கா இல்லையா, இனிமே உன் கூட தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்டி பொறுக்கியோட இங்க வந்துட்டா. இதோ இந்த மாதிரி புருஷனுக்காக தான் இனிமே அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொன்னியா, நீ என்ன அவாய்ட் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து மட்டும் போ, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றா.
இவன் இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் கதவை தட்டுறான். கதவை லாக் பண்ணி வச்சிடறாங்க. அதனால கதவு திறக்கல அப்படின்ன உடனே இனிமேல் ரோயன் வந்து இங்கேயே என் கூட தங்க போறா அப்படின்னு சொல்லும் போது உடனே அதுக்கு இவன் என்ன சொல்றானே, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட புருஷங்காரனும் சைலண்டா போயிடுறான். உடனே அங்கேயே ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்றாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். ஆனா இங்க வெளியில வந்து பார்த்தா புருஷங்காரனும் ரோயனும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து பயங்கர ரொமான்டிக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அதை திரும்பி கூட பார்க்காம தலையை திருப்பிக்கிட்டு போயிடுறாளா. அவனுக்கு புருஷங்காரனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவளுக்கு நம்ம மேலே கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் இவ இப்படி பண்ணுறான்றது. இப்போ ரோயன் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இனிமேல் இங்கே வராத, நானே உன்னை நேரில் வந்து பார்க்குறேன், திடீர்னு தாத்தா வந்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நேற்று இங்கேயே தங்கலான்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த, இப்ப என்ன நீயே போக சொல்றியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஆமா போக தான் சொல்றேன், நம்ம நினைக்கிற பிளான் பிரகாரம் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னா நீ இங்க இருந்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு சொல்றான். தாத்தாவோட பர்த்டே வருது, அதுக்கு வந்து ஹீரோயினை இவன் கூப்பிடுறான். அப்ப இவ ரோயன் என்ன சொல்றான்னா, நீ என்னையும் கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அவன் காதுலயே வாங்காம அங்க இருந்து போயிடுறான். ஊருக்கு முன்னாடி நானும் வந்து தாத்தாவோட பர்த்டேக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோயன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. இப்போதான் வந்து ஹீரோயினும் அவங்க புருஷங்காரனுமே வராங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தாத்தா பார்த்தாரு அப்படின்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டாக வந்துட்டு இவனோட அம்மா வராங்க. அங்கே வந்த உடனே இவங்க செம்ம கடுப்பாயிடுறாங்க. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, அவ பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியா, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோயனை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹனி பார்த்தீங்களா உங்கள் அம்மா என்னை எப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் மருமகளை நான் உள்ளே கூட்டிகிட்டு போகணும், மரியாதையாக வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்போ தாத்தாவோட பர்த்டேக்கு ரொம்ப சந்தோஷமாக தாத்தாவை விஷ் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனாதான் ஹீரோயினுக்கு ஒரு அதிர்ச்சி. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் யார் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் இவர் உன்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கிள்னா இவரை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருந்தான், அந்த தம்பிக்கு பிறந்தவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இவன் நம்மளை இங்கே வேற கோத்து விட்டுட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் பேபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேணும்னே ஹீரோயினை நோண்டிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. டே சும்மாறா அப்படின்னு சொல்ல முடியாமல் ஹீரோவை முறைச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் மேலே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோவும் பின்னாடியே நானும் ரெஸ்ட் ரூம் போகணும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறான். புருஷங்காரனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைமுக்கு கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் போய் ரூம் கதவை கரெக்டாக சாத்தும் போது இவன் உள்ளே போயிடுறான். இன்னும் எவ்வளோ நாளுக்கு என் கிட்ட இருந்து நீ ஓடி ஒளியலான்னு பார்க்குற, கண்டிப்பாக அது முடியவே முடியாது, நீ என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் இப்போ மேலே கோவப்படணும், நான் வந்துட்டு உனக்கு வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க அப்படின்றதுக்காக தான் நான் உன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய பணக்காரன், நீ இவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது, நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எப்போ நீ அக்ரிமெண்ட்டே பொய்யா போட்டியோ இதுக்கப்புறம் இது அக்ரிமெண்ட்டே செல்லாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது பார், உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்ன தேவையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, இந்த குடும்பத்தை விட்டு நான் உன்னை வெளியில் கொண்டு வரேன், நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அது எல்லாத்தையும் விடு, முக்கியமான விஷயத்த வந்துட்டு நீ என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க, அதை எப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது என்னோட குழந்தை தானே அப்படின்னு கேட்குறான். இவ ப்ரெக்னெண்ட்டா, நானா சீச்சி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு போய் சொல்கிற. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பற்றி டெய்லியுமே தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா. இவ ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் செக்ரட்டரி சொல்லிட்டான். பரவாயில்ல, நானும் உன்கிட்ட ஒரு பொய் சொன்னேன், நீயும் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிட்ட, கவலைப்படாத, ஆனால் உனக்கோ இல்லை குழந்தைக்கோ எதுனா ஆச்சு அப்படின்னா இவங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன், நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்கிறான். கரெக்டாக அந்த டைமுக்கு புருஷங்கார ஹீரோயினை தேடிக்கிட்டு வந்துடுறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கத்துறான். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக உன்னோட ஒய்ஃப் வந்து தலை சுற்றுற மாதிரி கீழே விழ போயிட்டாங்க, நான் தான் கொண்டு வந்து அவங்கள பெட்டில் உட்கார வச்சேன், ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அங்கிள், ஆமாம் உண்மைதான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மருந்து டப்பாவை கொடுத்து, இதை நீங்கள் கீழே விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன், இது உங்களது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயினும் இவன் வந்துட்டு வேணும்னே தான் ஏதோ கொடுக்குறான்னு தெரிஞ்சு அதை வாங்கி வச்சுக்கிறா. ஹீரோ அங்கேருந்து போன உடனே புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தா வா தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன் வேற ரூமில் போய் படுக்கலையா நீ அப்படின்னு கேட்குறா. கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கிறதுனால ரூம் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, அதனால இங்கே தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் அந்த மாத்திரை டப்பாவை திறந்து பார்க்குறா. பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குன்னா இது தூக்க மாத்திரை தான், அவனுக்கு தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்கவை, இல்லைன்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. இவளுக்கு சிரிப்பே வந்துடுது அதை பார்த்த உடனே. இவளும் என்ன பண்ணுறான்னா தூக்க மாத்திரையை தண்ணியில் போட்டு தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு கொடுக்குறா. இந்த ரூயன் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா வேலைக்கார ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வந்துடுறா. அடியே என்னை ஃபாலோ பண்ணி நீ வேலைக்கார ரேஞ்சுக்கே வந்துட்டியா, எதுக்கு உனக்கு இந்த பொழப்பு, நீ நிம்மதியாக அவங்க வீட்டில் படுத்து தூங்க வேண்டியது தானே, அவன் மேலே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் மேலே அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்காக எங்களை நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோயின் வந்து உட்கார போகும்போது வேணும்னே இவ சேரை வந்து நவகத்தி விட்டுறாளா. அவ கீழே விழ போற நேரத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி காப்பாத்திடுறான். புருஷன்காரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோ செம்ம கத்துறான். உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்ப, நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், வேலைக்காரி உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். ஹீரோக்கு நல்லாவே தெரியும் இவ யாருன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேணும்னே தான் பேசுகிறான். அவளை நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், வேலையை விட்டு நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரன் சொல்கிறான். வேணும்னே ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா காலை விட்டு அவளை கீழே விழ வச்சிடறா. அப்போ மட்டும் அவன் புருஷன்காரனுக்கு கோவம் வருது. என்ன நீ பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, நீ வேணும்னு பண்ண, நான் நல்லாவே பார்த்தாத அப்படின்னு சொல்லி கத்துறான். அடே உன் பொண்டாட்டி இங்கே விழ போயிருப்பா, அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டி மாசமா வேற இருக்கா, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படல, துடிக்கவே இல்லையே, வேலைக்காரி விழுந்ததுக்கு இவ்வளோ துடிக்கிறியே அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். ரூயன் வெளியில் வந்த உடனே நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ணலை, நீ வந்து அவங்கக்கிட்ட எனக்காக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவன் பிடிச்சி ஒரு தள்ளுறான். அடியே உன்னை நான் இங்கே வரவே வராதுன்னு தானே சொன்னேன், வந்துட்டு எதுக்காடி என் உயிரை எடுக்கிற, இந்த விஷயம்லாம் தாத்தாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக சல்லி பைசா கொடுக்க மாட்டாரு, நீயும் நானும் நடுத்தெருவில் நின்று பிச்சை தான் எடுக்கணும், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா, இன்னொரு வாட்டி ஹனின்னு சொல்லி என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்த அப்படின்னா எனக்கு செம்ம ஆத்திரம் வரும், உன்னை இங்கே எல்லாமே ஆக்கிடுவேன், நீயா போயிட்டு ஒதுங்கி கம்முன்னு சைலண்ட்டாக இருந்து நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு உன்னை தேடி வருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அதோட ஒரு 2 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா புருஷங்காரனை யாரோ கிட்னாப் பண்ணி கொண்டு போறாங்க. அதை ஹீரோயினுமே பாத்துடுறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி அந்த காரோட நம்பரை சொல்லி அந்த காரை வந்து ட்ராக் பண்ணி சொல்லுங்க, அந்த கார் எங்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே ரூயனோட பிளான் தான். அந்த இடத்துல காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயினும் போயிடுறா. அப்போ அங்கே கிட்னாப்பர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு கூட இங்கே வரா அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்லும் போது அப்படியா சந்தோஷம், ஒரே கல்லில் 2 மாங்காய் பிடிச்சி அவளையும் கட்டி போடுங்கடா அப்படின்னும் போது மேடம் நாங்களும் கொஞ்சம் விளையாடிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறானுங்க. அதெல்லாம் தாராளமாக என்ன வேணாலும் அவளை பண்ணுங்க, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுங்களுக்கு ஹீரோயினை பற்றி சரியா தெரியாம அவகிட்ட போய் வம்புக்கு இழுத்து அவ வந்து இவனுங்க 2 பேரையும் வெளுன்னு வெளுத்துறா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவ என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் வந்துட்டு புருஷங்காரனோட உயிர் ஆபத்துல இருந்தா மதியம் இவ தான் வந்து காப்பாத்தின மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. ஹீரோயின் அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு இங்க வந்து பார்க்கும் போதுதான் இவளுக்கு புரியுது, அடியே ஏண்டி இவ்வளோ கேவலமா கீழ்த்தரமான பிளானை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு புருஷங்காரன் என்ன சொல்றான்னா இவ உயிரை பத்தி கூட கொஞ்சமும் கவலைப்படாம இவ வந்து என்ன காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அவளும் அப்படியே உண்மையாவே பயங்கரமா சண்டைலாம் போட்டு இவனை கஷ்டப்பட்டு காப்பாத்தின மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்கா. என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போகும்போது இவ என்ன பண்றான்னா வேணும்னே ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. படிக்கட்டிலேயே உருண்டு போய் ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் கண் விழிக்கிறா. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றுல 2 குழந்தை வளருது, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இப்போ வரைக்கும் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி எதனா நடந்ததுன்னா குழந்தைய காப்பாற்றுறது கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பாடா இப்போ நல்ல வேலை காப்பாற்றிட்டோம், இதுக்கப்புறமும் குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. தாத்தா குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவன் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்கிறா. இவனுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இப்போதைக்கு இவனுக்கு வந்து ஹீரோயின் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படியாவது வயிற்றுல இருக்க குழந்தை செத்து போச்சு அப்படின்னா நம்மளோட குழந்தைய தான் இவன் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். தாத்தா அங்கிருந்து போன உடனே ஹீரோயின் கிட்டே அதை சொல்றான், மரியாதையா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடு, என்னோட குழந்தைய தான் நீ பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றான்.
அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவ வந்து உன்னோட லைஃபை காப்பாத்தினா அப்படின்றதுக்காக தான் நீ அவளை காதலிக்க ஆரம்பிச்சல, உண்மையாவே அவ தான் அதை பண்ணான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா அவ வந்து பொய் தான் சொல்லியிருப்பாளோ அப்படின்னு சொல்லி இப்போ சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான் ரோயன் மேல. எனக்கு ஒண்ணுமே புரியல, பட் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இனிமே நம்ம ரெண்டு பேரும் லைஃபை ஒன்னா நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு எல்லாமே வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணியும் பிடிக்காத மாதிரியும் தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு தான் நினச்சேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பே நீ எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் கண் எதிர்க்கே இன்னொன்று பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருந்த, அது அப்போ என்னை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணியிருக்கோன்னு நீ கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தியா? ஸோ இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படா இந்த பிரச்சனை எல்லாம் ஒழியும் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் சீக்கிரமே உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போதான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கே வரான். ஹீரோவை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. என்னைக்குமே எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே அந்த வீட்டில இருந்து இந்த பிரச்சனையில இருந்து உன்னை நான் வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்றான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஃபேமிலியில நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா. தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பிஸ்னஸில் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா ஜெயிலுக்கு போன பிறகு இவங்க குடும்ப பேரே கேவலப்பட்ட பிறகும் வந்துட்டு எனக்கு வந்து அவங்க பேரனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் வந்து கொஞ்ச நாளுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே தலைகீழே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. நீ எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு கடமைப்பட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு அடிமையான வாழ்க்கை வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ புரிய வைக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதுக்கு மேலேயும் வந்துட்டு தாத்தாவோட மனசையும் எங்கள் அப்பாவோட மனசையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தயவு செஞ்சு நீ இனிமேல் என்னை பார்க்க வராத. இந்த விஷயம்லாம் வந்துட்டு தாத்தாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் மனசு உடஞ்சி போயிடுவார், வயசான காலத்தில் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம், இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. எங்க புருஷங்காரன் வீட்டுக்கு வந்தா பயங்கரமா கவனிச்சுக்கிறான், இதை சமைச்சம்மா, இதை சாப்பிடு, அதை பண்ண, இதை பண்ணுன்னு. ஆனா அவ வந்துட்டு இதை பாரு, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட்டே ஆகாது, நீ ட்ரை பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ புதுசாக இன்னும் ஒரு 2 கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டியோட பொண்ணும். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இன்னும் ஸ்கூலே முடிக்காத மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு. ஆனால் இவளுக்கு வந்து ஹீரோயின் புருஷன் மேலே ஒரு கண்ணம், அவள் ப்ரெக்னென்ட் வேற ஆயிட்டா, இதுக்கப்புறம் அவனை என்னால் அடையவே முடியாதாம்மா, இவ தான் வந்துட்டா அப்படின்னு பார்த்தா கூடிய ரோயன் வேற ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்கா, என்னதான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. அம்மாக்காரி என்ன பண்ணணும், பலார் 4 கண்ணுத்துலேயே விட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்டா கண்ணா, நீ கவலையப்படாத, அவளோட வயிற்றுல இருக்க குழந்தைய மட்டும் நம்ம போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த வீட்டுல இருந்து அவளை அனுப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ரோயன் தானே, அவளையுமே ஈஸியா துரத்திடலாம். அவளை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு தேர்ட் வீலா தான் அங்க சுத்திக்கிட்டு இருக்கா, எப்பனாலும் அதை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றா. ஆத்தாலும் மகளும் மறுநாளே கிளம்பி நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னடா தங்கம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உங்கள் அம்மா இல்லை, ஆனால் அவங்களோட தங்கச்சி நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக உன்னை கூடியே இருந்து புள்ள பெக்கிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அடி பாவீங்களா, இவ்வளோ நாளுக்கு எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணீங்கன்னே தெரியாது, இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ரோயனும் புருஷங்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் புருஷங்காரன் வந்துட்டு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து காட்டுறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் இவனையுமே காப்பாத்திருப்பா போல. அந்த போட்டோஸ் எல்லாம் இப்பதான் இவன் கலெக்ட் பண்ணியிருக்கான். இவ்வளவு நாளும் ரோயன் தான் வந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லி பொய்யா இவன் கூட பழகிட்டு இருந்திருக்கா. இப்பவும் ஆமா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை இவ. இது எல்லாமே ஃபேக், இதெல்லாம் பொய்யா அவ ரெடி பண்ணி கொடுத்துருக்கா, நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்றா. இது அவெல்லாம் ரெடி பண்ணவே இல்லை, இதை கலெக்ட் பண்ணதே நான் தான், அதுவும் நானே தான் போய் பண்ணேன், தயவு செஞ்சு இதுக்கு மேலே போய் பேசிக்கிட்டு இருக்காது, என் மூஞ்சிலே முடிக்காது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இவளுங்க 2 பேரும் ஒட்டி கேட்டுட்டு அப்பாடா ரோயன் பிரச்சனை தானாகவே முடிஞ்சிரு போல, இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வயித்துல இருக்க குழந்தைய தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த பொம்பளை என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ரோயனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ரோயனையே வந்து யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஏதாவது பண்ணி அபார்ஷன் ஆகுற மாதிரி இவ பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் இவளை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடலாம், நம்ம ஹீரோயினோட குழந்தையும் எப்படியாவது சேர்த்து போயிடும், அப்போ நம்மளோட ரூட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிளான் பண்ணுறா. இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு ரோயன் கிட்ட கேட்கும் போது, கரெக்டாக அவள் நடந்து வரும்போது கீழே எண்ணெயை ஊற்றி வைக்க போறா, அவள் வழிக்கு விழுந்துருவா அப்படின்னு சொல்கிறா.
ஹீரோயின் நடந்து வர என்ன இருக்கு வழுக்கி விழறா. ஆனா என்னன்னா அங்க பியானோவோட பெஞ்ச் இருக்கு, அதுல போய் அப்படியே அழகா உட்காந்துடுறா. நல்ல வேலையா அவ கீழே விழல. இது எல்லாத்தையும் ரூயன் நின்று ஒளிஞ்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோச்சா என்னடா இது, சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு கஷ்டப்படுறா. எல்லாரும் கீழே என்ன இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியாவது வெளியில எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்கும் போது இந்த சித்தி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வேணும்னே இவ்வளவு மாட்டி விட்டுறா. இவ ரொம்ப நல்லவ மாதிரி எங்க அக்காவி அடி விழ வைக்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறது என்ன, அவ இவ முடிய பிடிச்சி இழுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அங்க குடும்ப பிடி சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் போலீஸை வர வச்சு என்ன பிடிச்சி கொடுத்துட்றா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அவளை பிக்கப் பண்றான். அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கார்ல ஏறின உடனே வந்து கார்லயே ஹீரோயினை கேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே காரு கிராஸ் ஆகி போகும்போது தான் தெரியுது புருஷங்காரன் இவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், அதாவது பொண்டாட்டியோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்குமே அது தெரிஞ்சிருக்கு இவன் பார்த்துட்டு இருக்கான்னு. வேணும்னே தான் ஹீரோ இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமா சண்டை போடுறான். உண்மையை சொல்லு, அவன் தான் வந்துட்டு, அதாவது என் அங்கிள் தான் வந்து இந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. நீ அவனை உண்மையாவே லவ் பண்றியா? இப்போவும் எனக்கு வந்து அவன் குழந்தை உன் வயிற்றுல வளர்றது பிரச்சனை இல்லை, இந்த குழந்தை பிறந்த உடனே அவன் கிட்ட கொடுத்து இல்லை அப்படின்னா அபார்ஷன் பண்ணிடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் அவனை லவ் பண்றேன், உனக்கு என்ன பிரச்சனை இதுல அப்படின்னு சொல்றா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் இது 2த்துல எதுவுமே நடக்க விட மாட்டேன், உன்னை அவனுக்கு கொடுக்கவும் மாட்டேன், இந்த குழந்தைய பிறக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஆனா அந்த நேரத்துக்கு வந்து இவனோட அம்மாவே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அட பைத்தியக்கார நாயை என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கு, அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து வாரி தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறான். இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போக கூடாது, அவனை மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் குளிக்க போன கேப்ல ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா திருட்டுத்தனமா வந்து ரூமை திறந்துகிட்ட வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போயிடறாங்க. வந்து இப்பதான் இவன் வந்துட்டு செக்யூரிட்டிங்க கிட்ட எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான். பாவீங்களா என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு இவனுங்களும் இப்பதான் இவ்வளவு நேரம் கழிச்சு தேட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா நீ போகவே கூடாது, என் கூடயே இருந்துரு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோயின் கேட்க மாட்டா. இவ்வளவு நேரம் கூட இருந்தேன் இல்லையா, அதுவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. தாத்தா வர சொன்னாரு அப்படின்றதுனால ஹீரோவுமே வந்துட்டு இங்க வந்துடுறான். வந்த உடனே நம்ம ஹீரோயினோட புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பாவே கிடையாது, இவன் தான் அப்பா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தாத்தா எதிர்க்க சொல்லிடுறான். தாத்தாக்கா செம ஷாக்கு, என்னடா உளறிட்டு இருக்க நீ அப்படின்றாரு. இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையே ஹீரோயின் கிட்ட சொல்றான். உங்க அப்பா வந்து எந்த வகையிலையும் யாருக்கும் துரோகம் பண்ணல, உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணது இந்த தாத்தா இருக்காரு இல்லையா, இவர் தான். உங்க அப்பாவோட எல்லா காசையும் திருடினது இவர் தான். உங்க அப்பாவுக்கு பொய் கணக்கு எழுதி அவரை ஜெயிலுக்கு அனுப்புனது இவர் தான். ஆனா நல்லவ மாதிரி இங்க சீனை போட்டு உன்னை அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண வைக்க கூடாது, எங்க நீ தனியா விட்டா அந்த பிஸ்னஸை நடத்திடுவியோ அப்படின்ற பயத்துல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிழவன் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயினுக்கா அட பாவீங்களா வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களேடான்ற மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்ப நான் தைரியமாவும் சந்தோஷமாவும் சொல்றேன், ஆமா என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா நீ கிடையாது, இவர் தான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்றா. என்னைக்கு வந்துட்டு நான் கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சைன் பண்ணணும் அன்னைக்கே இவன் கேட்டான்றதுனால டைவர்ஸையுமே சைன் பண்ணிட்டேன், இவன் என் புருஷனே கிடையாது, அன்னைக்கே எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு, வேற வழி இல்லாம தாத்தா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் பண்ண கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன் கூட வாழ்ந்தேன். இதுக்கப்புறம் அதுக்கான அவசியமே எனக்கு இல்லை, ஏன்னா நான் வந்து உங்க யாருக்கும் கடமைப்பட்டில்ல, நீங்க எல்லாரும் எனக்கு துரோகம் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அவ்வளோதான். இதெல்லாம் கேட்ட உடனே தாத்தா அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. ஹீரோ சும்மா இல்லாமல் இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனி உங்களோடதே கிடையாது, அந்த கம்பெனியோட மொத்த ஷேரையும் நான் வாங்கிட்டேன்னு சொல்கிறானா, நெஞ்சை பிடிச்சவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து மயங்கிடுறாரு. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இதுக்கு எல்லாத்துக்குமான ஆதாரம் என் கையில் இருக்குது, எங்களை நீங்கள் இன்னும் நிம்மதி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இல்லை இவ பக்கத்தில் வரணும் அப்படின்னு என்ன நினச்சிங்கனாலும் இதை எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் கொடுத்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினோட கையை ஹீரோ பிடிச்சி தைரியமா என்னோட கையை பிடிச்சி என் கூட வா, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான்.
எதுக்காக நீ எனக்காக இவ்வளோ பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் ஹீரோ வந்து நீ தான் என்னை இந்த மாதிரி காப்பாத்தின அப்படின்ற விஷயத்தையே சொல்கிறான். அப்படியா, அது நீ தானா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஹாப்பி எண்டிங்கோடையே இந்த ட்ராமா முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய். வரும் இல்லையா, அதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பாட்டி. ஆனால் ஹீரோக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்க மாட்டேது. பாட்டியும் வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லா பணக்கார வீட்டு பொண்ணுங்களையும் காட்டுறாங்க. பட் ஆனால் ஹீரோக்கு அந்த பொண்ணுங்களை யாரையுமே பிடிக்கல. அப்பதான் அங்கே வேலைக்காரியாக வர ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவும் பிடிச்சிடுது. ஆனால் அவங்களுக்குள்ள அதுக்கு அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பக்கத்தில் இருக்கிறது வந்து ஹீரோவோட செக்ரட்டரி. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஷென். சைனாலேயே வந்துட்டு நம்பர் 1 பணக்கார ஃபேமிலினா இவங்களோட ஃபேமிலி தான். ஆனால் இவங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு 100 வருஷமாக வந்து இந்த ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான் இருக்கான். இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் தான் இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் வந்து வாரிசாக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. ஆனால் இவனும் வந்துட்டு எத்தனையோ பிளைண்ட் டேட்டை பார்க்குறான், எத்தனையோ பொண்ணுங்களை பார்க்குறான். அவனுக்கு யாரையும் பிடிக்க மாட்டுது. ஒரு காமெடியில் கவுண்டமணியும் செந்திலும் சொல்லுவாங்க இல்லையா, யூ ரிஜெக்டட்னு, அந்த மாதிரி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த செக்ரட்டரியும் வந்துட்டு நீ கிளம்புமா, நீ இல்லை நீ கிளம்புமான்னு மாறி மாறி எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து யூஏ. ஆக்சுவலி இவளும் வந்துட்டு ஒரு நார்மலான ஃபேமிலியை சேர்ந்தவ தான். பட் இங்கே வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அங்கே அவளோட சிஸ்டர் இருக்கா, அதுவும் வந்து சொந்த தங்கச்சே தான். இப்போ நம்ம ஹீரோக்கு சுயம்வரம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் கலந்துக்கிறதுக்கு தான் வந்துட்டு தங்கச்சிக்காரியுமே இங்கே வரா. ஆனால் அக்காக்காரி இங்கே இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறான்னு பார்த்த உடனே அக்காக்காரியை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறா. என்ன நீ கடைசியாக வந்து உனக்கு படிப்பறிவும் இல்லை, நீ சரியான தற்கொலை, அதனால தான் இந்த ஹோட்டலில் எடுபடி வேலை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமாக ஹீரோயின் ஜெயிலில் இருந்திருக்கா. ஜெயிலேருந்து எப்போ வந்த, வீட்டு பக்கமே வர காணும், பரவாயில்ல நல்ல வேலை வீட்டுக்கு வந்துடாது, எங்களுக்கு தான் அசிங்கம் அப்படின்னும் போது நீ தான் ஜெயிலுக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் நான் போயிட்டேன், கண்டிப்பாக ஆதாரம் கிடைச்சிது அப்படின்னா உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இவ எதையோ பண்ணிட்டு அதை வந்து பழிய நம்ம ஹீரோயின் மேலே போட்டுட்டா போல. இப்போ நான் ஒருத்தனை பார்க்க போகிறேன் இல்லையா, அவன் வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான். ஏன்னா என் அழகில் அவன் மயங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன் தெரியுமா, அவன் தான் இந்த சைனாலேயே வந்து நம்பர் 1 பணக்காரன். அவனோட பொண்டாட்டியான ஆனதுக்கு அப்புறம் என்ன யாருக்கு என்ன பண்றதுக்கு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க மறுபடியும் ஹீரோவையும் செக்ரட்டரியும் காட்டுறாங்க. செக்ரட்டரி கெஞ்சிரான், சார் இந்த சிட்டியில இருக்க மொத்த பொண்ணையும் நீங்க பாத்துட்டீங்க, எந்த பொண்ணையும் பிடிக்கலன்றீங்க, பாட்டி என்ன போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க சார், உங்களுக்கு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது அப்படின்னு உங்க ஜாதகத்துல இருக்கான், அதனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னும் போது இவனுக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவனுக்கு தான் யாரையுமே பிடிக்கலையே. இப்பதான் ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சிக்காரி உள்ள வரா. உள்ள அவ வரும்போது நம்ம ஹீரோயின் இங்க வேலை செய்யறா இல்லையா, அவளுமே டீ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றதுக்காக வரா. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறான். அவன் சொன்னா எனக்கு வாரிசு இருக்காதுன்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு அங்க தங்கச்சிக்காரி வந்துட்டு, என்னோட பேர் வந்து ஹான், நான் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், கிராஜுவேட் ஆயிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பற்றி கதை மேலே கதை விட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அவளை திரும்பி கூட பார்க்கல. ஆனால் ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா, இவ சொல்கிற எல்லாமே நான் பண்ணது, என்னோட விஷயத்தெல்லாம் திருடி இவன் கிட்ட பந்த காட்டுறதுக்காக இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படிச்சுக்கிட்டு நான் தான் கோல்டு மெடல் வாங்கினேன் அந்த யூனிவர்சிட்டியில், ஆனால் என்னோட பெருமையெல்லாம் இவ சொல்கிறாளே அப்படின்னு ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவனோட பேரை சொல்லிட்டு அவனுக்கு 30 வயசு ஆகிறதாவும், அவன் வந்து இருக்கிற எல்லா கம்பெனியையும் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு டாக்டராகவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இது எல்லாத்தையும் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதையும் கண்டுக்காத ஹீரோயின் அங்கே இருந்து போகிறாளா.
ஒரு நிமிஷம் நில்லு, டீயை யார் எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்கும் போது நான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறா. உன்கிட்ட கேட்கும் போது நீ தானே டீயை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறானா. அப்போ உடனே சரி தந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவள் எடுக்க போறா. அப்போ வந்துட்டு தங்கச்சிக்கார என்ன பண்றானா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நான் தானே உங்களுக்கு டீ எல்லாம் சர்வ் பண்ணணும், நீங்க வேலைக்கார பொண்ணுகிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எடுக்கிறா. உடனே செக்ரட்டரி வந்து தடுத்து நிறுத்திடுறான். அவர் யார்கிட்ட கேட்டாரோ அவங்க தான் தரணும் அப்படின்னு சொல்றா. இப்பதான் தங்கச்சிக்காரி திருன்னு முழிக்கிறா. ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா, அப்பவே வந்துட்டு இந்த டீல ட்ரக கலந்துட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த டீயை வாங்கி கொடுக்குறா. ஹீரோ அதை ஸ்மெல் பண்ண உடனே வந்து கண்டுபிடிச்சிடறான். இந்த டீயை நான் கண்டிப்பா குடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன டீ கேட்டீங்களோ அதை தான் நான் கொண்டு வந்தேன், ஸோ குடிக்கிறதும் குடிக்காததும் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் வந்து என்ன பண்றான் அப்படின்னா இவ ஏதோ பிளானோட வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயையும் குடிச்சிடறான். ஆனா ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. தங்கச்சிக்காரி வந்துட்டு அப்ப நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்கும் போது இங்க வந்து வெளியில போ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றீங்க நீங்க, என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. செக்ரட்டரி டென்ஷன் ஆயிரம்மா, உன்னதாம்மா சொல்றாரு, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போமா, ஏதோ இப்பதான் எங்க ஆளுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் செட் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வெளியில தரன்னு செக்ரட்டரி இழுத்துட்டு போய் விட்டுறான். இவளுக்கு செம்ம ஆத்திரம். ஹீரோயின் இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறா இல்லையா, இந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல். உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி எப்பயுமே எங்கள் அக்காக்காரியை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு நான் உனக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுறேன், முடிஞ்சா அவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா என்ன பண்ணுறா அப்படின்னா நம்ம ஹீரோயின் குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து விட்டுட்டு போயிடுறா. அதனால நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர போதை ஆயிடுது. அந்த டைமுக்கு அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். வந்த உடனேயே நீ என்ன தானே தேடுற, நீ இவ்வளோ நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, நான் எல்லாத்தையும் சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போதையிலேயே அவனை ஒரு ஏற்றிட்டு அங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுக்கு போதை அதிகமாயிடுச்சு. அவளும் விழுந்து எழுந்துக்கிறா. ஆனால் அவனுக்கு வந்து சரியான அடி படலை போல, நல்லா பட்டிருந்துருக்கணும். அவன் எழுந்து வந்துடுறான். உடனே அங்கேருந்து ஓடுற ஹீரோயினை துரத்திக்கிட்டு போகிறான். ஹீரோயின் அந்த வேகத்தில் வந்துட்டு யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதவை தட்டிக்கிட்டே போகிறா. அப்போ ஹீரோவோட செக்ரட்டரி வந்துட்டு ஹீரோவோட ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஹீரோ தான் வர சொன்னான் போல, அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுதான் ஹீரோவோட ரூம், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். இவளும் ரொம்ப சந்தோஷமா தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ரூம்குள்ளே போயிடுறா. இவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னு பார்த்தா பரவாயில்லையே, நம்மளையே மிஞ்சிருவார் போல நம்ம ஆளு, இத்தனை நாளாக மங்குனி மாதிரி இருந்துட்டு பார்த்த நாளே அந்த பொண்ணை ரூம்க்கு வர வச்சுட்டு இருக்கிறாரு, எப்படின்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். உள்ள போனா ஆல்ரெடி வந்துட்டு போதையில நம்ம ஹீரோ அங்க நின்றுகிட்டு இருக்கான். இவளே போயிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்றா. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியமான பொண்ணு தான், பார்த்துக்கோ, எனக்கே ட்ரக் கொடுத்துட்டு நீயும் ட்ரக் எடுத்துக்கிட்டு என்ன வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு சுத்தமா அவ வந்து அவளோட சுய புத்தியிலேயே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோவும் சும்மாவா இருப்பான். ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா தயவு செஞ்சு இந்த ஒரு நாளுக்கு அப்புறமா என்னை எந்த வகையிலும் தொல்லை பண்ணாதீங்க, ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு கல்யாணம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு பெரிய கனவோடு இருக்கேன். என் கல்யாணம் எப்படி ஆகணும், எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் இருக்கணும், அவன் என்னை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கனவு எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஹீரோவும் அது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ மனசில் போகிறாவும் நீ என்னோட ஒய்ஃப், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எழுந்த உடனே என்ன பண்றான்னா ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு நீ தூங்கி எழுந்த உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி இவளோட கையில இவனோட நம்பரை எழுதிட்டு இங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்துக்கிறா. அவளுக்கு வந்துட்டு நைட்டு நடந்தது ஞாபகம் இருக்கு, ஆனா நம்ம யார் கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா குழப்பத்துல யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அவன் வந்துட்டு இவளோட காலேஜ் சீனியர் தான். பட் இவ்வளோ நாளும் அவன் கிட்ட வந்து இவளோட லவ் சொல்லாமே இருந்திருக்கா. இப்போ வந்து என்ன யோசிக்கிறா அப்படின்னா இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவர்கிட்ட போகக்கூடாது, நம்ம வந்துட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா டோட்டலாக நம்ம ஹீரோயினை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு வந்து 20 வயசு ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 2 வருஷமா ஜெயிலில் இருந்திருக்கா. எதனால அப்படின்னு பார்த்தா பயங்கர ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிட்டு போயிட்டு யாரோ ஒரு வயசானவர் இடிச்சு கொண்டுட்டு இருக்காளாம். அதனால ஹீரோயின் 2 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி வெளியில் வந்திருக்கா. அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு தங்கச்சி 3 பேரும் இருக்காங்க. 3 பேருமே வந்து ஹீரோயினை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, அவளுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படின்னும் போது இந்த கார்
ஆக்சிடென்ட் பற்றி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணு உண்மையாகவே ரொம்ப இன்னசென்ட். அதனால அதை பற்றி நீ தீவிரமாக விசாரிச்சு கரெக்டான விஷயத்த என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கூட காசே கிடையாது. அவள் வந்துட்டு ஒரே ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் காசு வச்சிருக்கா. அந்த பண்ணை சாப்பிடும் போது அதையும் ஒருத்தன் தட்டி விட்டுட்டு போயிடுறான். அந்த பண்ணையும் வேற வழி இல்லாம எடுத்து சாப்பிட்றா. ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவளோட பாட்டி வந்து இவளுக்காக கொஞ்சம் சொத்து விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சொத்து அவளுக்கான அவங்க பாட்டி வச்சிருந்த நகை அது எல்லாமே வந்து இவளோட வீட்டுல இவங்க அப்பா அம்மா தங்கச்சி இருக்காங்களே அந்த வீட்டுல மாட்டிக்கிச்சு. அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து நம்ம மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. வீட்டுல காட்டுறாங்க அப்பாவும் அம்மாவும் வந்து மாறி மாறி தங்கச்சிக்காரிக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் உள்ள நுழையிறா. அவளுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சங்கடமா இருக்கு. உள்ள வந்த ஹீரோயினை பிடிச்சி கண்ட மினிக்கு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்காக நீங்க வந்த கொலகாரி நீ எல்லாம் இங்க வரவே கூடாது. எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்ட. அப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு சொல்லி அம்மாக்காரிலேருந்து அப்பங்காரிலேருந்து எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையாவே நீங்க தான் என்ன பெத்தீங்களா? எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்றா. இத்தனை வருஷமா என்னை பாட்டி கிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க எனக்காக வீட்டுட்டு போனதையாவது கொடுங்க. நான் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. மரியாதை இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை ஹோட்டல் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவன் வேக வேகமாக அங்கே வரான். வந்த உடனே என்ன சொல்கிறான்னா, ஹீரோ வந்துட்டு பொண்ணு டிசைட் பண்ணிட்டாரா. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு பொண்ணு தான் எல்லா சீர்சனத்தையோடு இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், இவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏன்னா தங்கச்சிக்காரியை தானே வந்துட்டு அவன் பார்த்தான், அதனால தங்கச்சிக்காரியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எனக்கு நேற்று நைட்டு ட்ரக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, நீ இவன் கூடயே நைட்டு போய் தங்கிட்டு வந்திருக்க, ஆனா எங்க மேல பழி போடுறியா அப்படின்னு சொல்லி கத்துறா. இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை பண்ணாங்க. இவன் வந்து என்ன பயங்கரமா அபியூஸ் பண்ணா அப்படின்னு சொல்றா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நல்லதுதான். உனக்கு கல்யாணமே நடக்காது. நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க. நீ படிப்பையும் முழுசா முடிக்கல. அப்போ இவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா இவனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு சொல்றாளா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, இவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சும்மாலாம் இல்ல, உங்களுக்கு 1 மில்லியன் காசு தர வரதட்சணையா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றான். உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ, இப்பவே கூட்டிட்டு போயிடு இங்க இருந்து. ஏன்னா இப்ப எங்க வீட்டு மாப்பிள்ள வேற வரப்போறாரு. அவர் எதிர்க்க இவன் இருக்க வேண்டாம், நீ இப்பயே கூட்டிட்டு போ அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினா வர முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு அப்பங்காரங்கிட்ட எதனா கயிறு இருந்தா எடுத்துட்டு வாங்க, இவ்வளோ கட்டியாவது நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அப்பங்காரனும் மானம் கிட்ட போய் வேக வேகமா ஓடி போய் கயிறு எடுத்துட்டு வரான் 1 மில்லியன் காசுக்காக. இது பாரு, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம், தயவு செஞ்சு இவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை யாரும் வேற கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. தரன்னு அவளை கையெல்லாம் கட்டி ரோட்லயே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே இவன் என்ன பண்றான்னா, எங்கேயோ உன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு நான் அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, கண்டிப்பா பண்ணிக்க மாட்டாங்க, நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு உடனே, ஐயோ அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன மேட்ரு, அதை விடுங்க, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சும்மாவா இருப்பான், எட்டி ஒரு விடுறான் அவனை. ஐயோ பாஸே, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கொலை வெறியான ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் உடம்புல வந்துட்டு எதுவுமே நல்லா இருக்கக்கூடாது, ஆனா உயிர் மட்டும் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே பேத்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், அவங்களோட ஆளுங்களும் வந்துட்டு அவன் கை காலை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, அதனால அவளுக்கு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது, நான் எதுக்காக வந்திருக்கேன், உனக்காக தான் வந்திருக்கேன், உனக்கு எதுனா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வந்து கிளம்பிடுறான். அடே, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு நானுடா அப்படின்னு சொல்லி அவ வேற தங்கச்சிக்காரி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ காதுல கூட வேலை, அவன் பாட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு அவளோட கனவுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நைட்டெல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அவ என்ன சொல்லியிருப்பானா, அழகான ஒரு வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப பெருசா இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டே சரி பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, என்னடா இது, நம்ம வந்து ஆசைப்பட்ட மாதிரி சிலதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. எதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ கரெக்டாக தங்கச்சிக்காரியும் அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே நீங்கள் தான் என்ன தானே கல்யாணம் பண்ணணும், நீங்கள் என்ன அவ்வளோ தப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது, நான் தப்பாலாம் கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தான் தப்பாக சொல்லாமல் கொள்ளாமல் ரூம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறான்.
அப்பதான் செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்துட்டு இதை பார், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகலாம் ஹீரோ ரெடி ஆயிட்டு இல்ல, அவர் வந்துட்டு வரதட்சணைலாம் ரெடி பண்ணிட்டு இல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டாரு. நீயாவே கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மரியாதையை உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே அம்மாக்காரி என்ன சொல்றா அப்படின்னா, உங்களோட தகுதிக்கு தராதரத்துக்கெல்லாம் ஏத்த பொண்ணு இவ கிடையாது, இவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, இவகிட்ட ஒரு டிகிரி கூட இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா, அவளை போய் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க, உங்களோட குடும்ப கௌரவம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரியே பேசுறாளா. அப்ப ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு சங்கடமா இருக்கும். ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னோட குடும்ப கௌரவத்தை பற்றியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் யோசித்துக்கிறேன், அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்ல, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், உங்கள் சின்ன பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வரையும் ஹீரோயினுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. உண்மையாகவே ஹீரோ வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்க தான் கேட்குறானான்னு டவுட்டாக இருக்குது. ஹீரோ வந்து சரி ஓகே, நான் அர்ஜென்ட்டில் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இப்போ சொல்லு உனக்கு கல்யாணத்தில் ஓகே தானே, உனக்கு இஷ்டம் தானே என்னோட வீட்டுக்கு என் கூட வந்து வாழறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. சந்தோஷத்தில் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு தங்கச்சிக்காரிக்கு வயிற்றுச்சல் தாங்க முடிய மாட்டேது. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணலாம், நான் உனக்கு துணையாக இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, எங்கள் பாட்டி எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ வேற வழி இல்லை இல்லையா, அதனால அப்படியே வந்துட்டு வழிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ எல்லாம் உனக்கு தாம்மா, நீ என்னம்மா ஏதோ எங்களை தப்பா நினச்சிக்கிட்ட போல, பாட்டி கொடுத்தது என்ன, என்னோட சொத்து கூட உனக்கு தான் பாதி, நீயும் என் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அப்பங்காரன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தெளிவா ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, இது எல்லாமே நடிப்பு எனக்கு நல்லாவே தெரியும், நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம், நான் என்னோட லக்கேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எடுத்துட்டு வந்த டவுரியையாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா பொண்ணு 3 பேருமே கார் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உண்மையாவே அவங்க காரை துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் இவ கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. அதனாலதான் ஹீரோ இதெல்லாம் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. எப்படி நீங்க எனக்கு கனவுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ நீ இது நைட்டு இவளுக்கு நம்ம கூட இருந்தது ஞாபகம் இல்லை போல, இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து அவளோட காலேஜ் சீனியர் ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன இல்லையா, அவனுக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சிக்காரி ஹீரோயின் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுக்குறா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டு நான் ஒருத்தர் கூட இருந்துட்டேன், அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல, தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இப்போ என்னை பிடிக்கலன்னு சொன்னால் கூட நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு என்னடா இவ ரொம்ப உண்மையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. என்னோட லைஃப்பில் வந்த ஒரே பொண்ணு நீ தான், அதனால் என்னை விட்டுட்டு போகணுன்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்கிறானா. அப்போ ஹீரோயின் உடனே என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தயவு செஞ்சு வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோவுமே சிரிச்சுட்டு அடிப்பாவி எல்லாமே நமக்குள்ள முடிஞ்சிடுச்சுடி அப்படின்னு நினைச்சுக்கிறான். உன்னை நடக்க கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல கூட இவளையும் தூக்கிக்கிட்டு இவளோட சூட்கேஸையும் தூக்கிக்கிட்டு ஏறான். அடப்பாவீங்களா, பாவண்டா, சைனால நடிக்கிற ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வை அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோயின் என்ன சொல்கிறானா, இல்லை எப்போனாலும் வந்துட்டு 3 நாள் 4 நாள்லேயே நீ திரும்பி வந்துடுவ, அந்த வீட்டில் உன்னை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி எதுனா நடந்துருச்சுன்னா உங்களுக்கு 3 நாள் 4 நாளில் என்ன பிடிக்காமல் போச்சுன்னா அப்போ மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து நான் அடுக்கணும் இல்லையா, அதனால அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி நான் சொன்னது தான், என்னை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் நோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காளா. ஆனால் ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கல, ரொம்ப சங்கடமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாரி எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்குறான். அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, நேற்று வந்துட்டு நடந்ததை என்னால் மறக்கவே முடியல, என்னோட தங்கச்சி தான் வந்து எனக்கு ட்ரக்கை கொடுத்து யார் கூடயும் நைட்டு நான் தங்குற மாதிரி ஆயிடுச்சு, அதனால அதுவே என் மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போவாவது ஹீரோ வந்து அது நான் தாமான்னு சொல்லியிருக்கலாம், இப்போவும் அவன் சொல்ல மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் கண்டிப்பாக இனிமேல் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்துட்டு இவங்களோட வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக ஹீரோ வர சொல்றான். ஹீரோ இன்னும் ரெடி ஆகி போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு பார்த்தா
எவனோ ஒருத்தன் ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னை, நான் வந்துட்டு அப்போ தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிட்டு, அந்த டைமுக்கு நான் வந்து உன்னை விட்டு போயிருக்க கூடாது, உன் கூடியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன தெரியுது, நம்ம ஹீரோயினோட சீனியர் ஆக்சுவலாக இவன் வந்துட்டு அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஹீரோயின் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் காலேஜை முடிக்காமல் நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இவன் வந்து அப்ராடுக்கு போயிட்டு இருக்கான். இவளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறமாவது நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சாரி மன்னிச்சிரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அடிங்க கொய்யால யார் பொண்டாட்டி மேலே கையை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பிடிச்சி ஒரு தள்ளுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது அங்கிளா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்காக பார்க்குறா. இவன் யார் உனக்கு, இவன் எதுக்காக உன்னை கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் போய் தான் சொல்கிறா, இருந்தாலும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அப்போ தான் இவன் சொல்கிறான் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவள் என்னை லவ் பண்ணுறா, அவள் போய் சொல்கிறா, நீ எதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அடே இதுக்கு மேலே எதனா பேசினீங்கன்னா வாய்கெல்லாம் உடச்சிருவேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுறான். அப்படியெல்லாம் போக முடியாது, உனக்கும் எனக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம், அதே அளவு தான் அவளுக்கும் உனக்கும் கூட வயசு வித்தியாசம், கிட்டத்தட்ட 10-11 வயசு வித்தியாசம் இருக்கும், நீ எப்படி இந்த அங்கிளை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஹீரோயின் சைலண்டாகவே இருக்கா. நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் உனக்கு அங்கிள் அப்படின்னா அவள் உனக்கு இனிமேல் ஆன்ட்டி, மரியாதை ஆன்ட்டி கிட்ட பேசு, மரியாதை இல்லாமல் பேசுனேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. இப்போ வயசு வித்தியாசத்தில் என்ன ஆச்சு, நீ லவ் பண்ண தானே, அப்போ எதுக்காகடா அவளை விட்டுட்டு 2 வருஷமாக வெளியூருக்கு போயிட்ட, அவள் வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே தானே நீ போயிட்ட, எல்லாத்தையும் நான் விசாரிச்சிட்டேன். ஆனால் அதே நேரத்துக்கு அவள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டா, அவள் வீட்டில் எவ்வளோ அளவு அவளை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு காசு இருக்கா இல்லையா, அதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டியா, இப்போ இங்கே வந்த உடனே அவளை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா இருந்துக்கோ, அவ பக்கத்துல கூட நீ வரக்கூடாது, மேற்கொண்டு நீ அவ பக்கத்துல வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றா. இவ என்னோட பொண்டாட்டி, இவளை பத்தி நீ கொஞ்சம் கூட இதுக்கப்புறம் நினைச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணெதிர்க்கே வந்து கிஸ் பண்றானா. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஐயோ என்னடா இவன் இப்படி எல்லாம் பண்றானேன்னு, என்னை விட்டுட்டு எதுக்காக நீ உன்னை சூஸ் பண்ண, தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணாத கல்யாணத்தை அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே தயங்கி தயங்கி நின்றுட்டு இருக்கா. இதுக்கு மேலே விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை தோல்ல தூக்கி போட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உள்ள போயிடுறான். உடனே இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதோட ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுது இல்லையா. ஹீரோயினுக்கு இன்னமும் நம்ப முடியல. ஐயோ எனக்கு கல்யாணமே முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ மட்டும் இன்னமும் கோவத்துல தான் இருக்கா. ஏன்னா அவ அங்க தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா இல்லையா. உடனே இவன் என்ன பண்ணனா, இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா நீங்க அப்படின்னு கேட்குறா. ஆமா இன்னமும் நான் கோவமா தான் இருக்கேன், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கிள் ரொம்ப கோவமாலாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செம கோவம் வந்துடுது. என்ன சொன்ன அங்கிளா, நீ கூட வந்து என்கிட்ட டைம் கொடுங்கன்னு கேட்டதுனால டைம் கொடுத்தேன், ஆனா இதுக்கு மேலேயும் வந்து டைம் கொடுப்பேன்னு நினைக்காத, இன்னைக்கு நீ ரெடி ஆயிரு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு ரிங் வாங்கிட்டு வந்து போடுறான். லைஃப் லாங் இந்த ரிங்கை நீ கழட்டவே கூடாது, என்ன நடந்தாலும் கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அந்த டைமுக்கு ஹீரோயின் வீட்டுல குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து ஒரு பாட்டிமாவை காட்டுறாங்க. இவங்க வேற யாரெல்லாம் நம்ம ஹீரோவோட பாட்டிமா தான். பட் ஆனா ஹீரோயினை எப்படியாவது வந்து சேட்டை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேராக போயிட்டு ஹீரோயின் கிட்ட, மேடம் இதெல்லாம் நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கல, நீங்கள் எதுவும் வேலைலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அவர் எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, அவருக்காக நான் குக் பண்ணி தரணும்னு நினைக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இவங்க மனசுக்குள்ள சந்தோஷம், பரவாயில்ல இந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பேரனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சந்தோஷமாயிடுது. அந்த நேரத்துக்கு தங்கச்சிக்கார என்ன பண்ணுறான்னா நேராக வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இதை பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அவன் வந்து உன்னை எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அவன் என்ன பொறாமப்பட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எப்படியும் ஒரு 2-3 நாள் உன்னை துரத்தி அடிச்சிருவான். அதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டில் வாழ போகிறேன், எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு நீ வந்து கெஸ்ட் ரூமில் தானே தங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவ எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாளி அம்மா ஏன் கெஸ்ட் ரூம்லேயோ இல்லைன்னா குடோன்லையோ தங்க போகிறாங்க, அவங்க மாஸ்டர் பெட்ரூமில் அவங்க புருஷன் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணி 3 நாளில் அவன் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவான், நீ சரியான படிக்காத தற்கொலை, அது மட்டும் இல்லாமல் நாட்டு போகிறதான், கண்டிப்பாக அவனால் உன் கூட சமாளிக்கவே முடியாது, வேறு வழி இல்லாமல் அவன் என்னையே வந்து கல்யாணம் பண்ணிப்பான், நீ வேணா பார்க்குறியா அப்படின்னும் போது, அப்போனா நீ தான் வந்து ஏமாந்து போக போகிற, என்னோட முதலாளி அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இந்த வேலைக்காரிக்கு
எவ்வளவு திமிர் இருந்தா என் கூட கூட பேசுவா, இந்த வீட்டுல வேலைக்காரிங்க கூட இப்படிதான் இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அது மட்டும் இல்லாம நான் எப்ப இந்த வீட்டுக்கு வரணும், உன்னை தோரத்துட்டு வேலையை விட்டு அப்படின்னு சொல்றா. நீ வரன்ட்டு கனவுல தாண்டி நினைச்சு பாத்துக்கணும், நீ மத்தபடி இந்த வீட்டுக்குள்ள உன்னால நுழையவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவ்வளவுதான் வெறி ஆயிடுறா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை இல்லாம கேவலமா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரைய போட்டு உழுக்குன்னு உலுக்கி மண்ட முடியெல்லாம் பிச்சு எடுத்துடுறா. எங்க பாட்டி ஜாலியா WWE பாக்குற மாதிரி அப்படிதான், அப்படி குத்து ரைட்ல குத்து லெஃப்ட்ல குத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ பிஸியா இருக்கான். ஆனா நேரா பாட்டி என்ன பண்றாங்கன்னா இவளை கூட்டிக்கிட்டு அங்க போயிடுறாங்க. இவளோட தங்கச்சிக்காரை வந்துட்டு இவளை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டா. இவளுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான், இடுப்பெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ அவதான் என்கிட்ட அடி வாங்கினா, இந்த பாட்டி இப்படியே உள்டாவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினே முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே அதெல்லாம் இப்போ விடுங்க, எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தீங்க, ஏன் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பொறுமையாக இருக்கணுமா, இப்போதான் உன் பொண்டாட்டிக்கு கல்யாணம் நடந்திருக்கும் கூட, அதுக்குள்ளே இடுப்பு வலி வந்தால் என்ன ஆகுறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் கஷ்டமாயிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துட்டு போய் பக்கத்துல நிக்க வச்சுட்டு நல்லா பாரு, கூச்சப்படாம நல்லா செக் பண்ணி பாரு, இடுப்புல எதுனா ஆயிருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இவனும் வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட பார்க்காம இங்க வலிக்குதா அங்க வலிக்குதான்னு சொல்லிட்டு மடியில உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க டாக்டர்ஸ் எல்லாமே வந்து திரு முழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருன்னு. இல்லை எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் தான் அவளை அடித்தேன், ஆக்சுவலாக அவளுக்கு தான் அடிபட்டது, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து இங்கே வேலைக்கார பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள அடித்தா அப்படின்னும் போது என்னது வேலைக்கார பாட்டியா, யார் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓ அப்படியா வேலைக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாட்டிமா வேற வேணாடா சொல்லாதரா பேராண்டி போட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில் போங்க, என்ன நடந்ததுன்னு என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுறான். நான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு விட மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும், தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் தான் நோட் பண்றா நம்ம ஹீரோயினோட கையிலயுமே வந்து சின்னதா அடிபட்டு இருக்கு. அவ இன்னைக்கு என் கையால செத்தா அப்படின்னு சொல்லி கோல வெறியோட கிளம்புறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவளே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்ததா என் பொண்டாட்டி மேலே கை வச்சிருப்ப, நீ அடி வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு சின்ன கீரை விழுந்துடுச்சு, அதுக்காகவே நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் வேண்டாம், இவளோட கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறானா. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இப்போவே பாருங்க இந்த கையை கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவளை பிடிச்சி பயங்கரமாக வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இவ வந்து ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, என்னை வந்து எதுனா பண்ணீங்க அப்படின்னா என் அப்பா அம்மா சும்மா விட மாட்டாங்க, என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு இப்பதான் கண்டுபிடிச்சோம். என்னோட உண்மையான அப்பா அம்மா வந்து கியூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்களுமே உனக்கு ஈடான பணக்காரவங்க தான், அது தெரியுமா, இதுக்கப்புறம் உனக்கு ஆப்ஷனே இல்லைன்னு என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும், இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றா. செல்லாது இது வந்து வேலைக்கே ஆகாத கேஸ், கையை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனுங்களும் கட் பண்ண போறானுங்களா. ஹீரோயின் வேண்டாம் விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்த ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை டக்குன்னு கட்ட ஆரம்பிச்சிடா. அம்மா என்னம்மா பண்ற நீ அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நீங்கள் வந்துட்டு ஒரு குழந்தை வேணும், உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வேணுன்றதுக்காக தானே என்னை கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் நான் வந்துட்டு என்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது பெரிய தப்பு, ஆனால் எனக்காக நீங்கள் இவ்வளோ அளவு செய்கிறீங்க, அப்போ நான் தான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் இல்லையா அப்படின்னு சொல்கிறா. அட தயவு செஞ்சு நீ வேற சும்மா இருமா, இதம்மா இதை போடுமா, நீ வந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிற உண்மையாகவே, ஏன்னா நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறேன், நீ எப்போ வந்துட்டு என் மேலே உண்மையான உனக்கு லவ் வந்ததோ அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை எடுத்து கொடுக்குறான். மறுநாள் தங்கச்சிக்காரி என்ன பண்றா அப்படின்னா மறுபடியும் ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்றா. அப்போ அங்கே ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் வச்சுட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு நீ வரணும், எல்லாருக்கும் வந்து என்ன அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க, என்னோட சொந்த அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் நான் எதுக்காக அதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறா. என்னது நீ எதுக்காக வரணுமா, நான் வந்துட்டு எவ்வளோ அளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த நீ பார்க்கணும், நீ பார்த்ததெல்லாம் தெரிஞ்சு உனக்கு வயிறு எரியணும் அப்படின்னு சொல்றா. சரி அவ்வளோதானே, நான் வரேன், ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை, இப்போ என்ன நான் அங்கே வந்து என் வயிறு எறியணும் அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ வரணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட புருஷன் இருக்கான் இல்லையா அவனும் வருவான், அங்கே வச்சு எங்கள் அப்பா அம்மா அவன் கிட்ட கல்யாணத்துக்கு பேசினாங்கன்னா அவனுக்கு வேற வழியே இல்லாமல் அவன் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போதான் அந்த சீனியர் இருக்கான் இல்லையா அவன் அங்கே வரான். நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பண்ணிக்கிட்டு இல்லை, நீ தான் ரொம்ப பாவம், இவ்வளோ உண்மையாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனால் அவளுமே பாவம் தான் தெரியுமா, அவள் உன்னை
உன்னை மட்டும்தான் இது வரைக்கும் லவ் பண்ணியிருந்திருக்கா. வீட்டில் டைரியில் வந்து உன்னோட பேரையும் உன்னை பற்றியும் தான் எழுதி வச்சிருப்பா எந்த நேரமும். ஆனால் என்ன பண்ண முடியும், ஹீரோ வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்றா. அது மட்டும் இல்லை, அவள் ஒரு பெரிய விஷயத்த வந்து உன்கிட்ட மறைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ட்ரக் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஹீரோ கூட ஒன்றா இருந்துட்டாளா. அதனால இவ வேற வழி இல்லாமல் ஹீரோவையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னும் போது ஹீரோ இன்னைக்கு என்ன சொல்கிற நீ, நான் வந்து ஹீரோ கூட இருந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ, உனக்கு இப்போ வரைக்கும் அதுவே தெரியாதா, அன்னைக்கு ஹீரோ கூட தான் நீ இருந்த, ஹீரோவோட ரூம்ல தான் நீ இருந்த அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இன்னைக்கு இப்போதான் புரியுது. ஆனா ஹீரோ ஏன் இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லலை அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பதான் இந்த சீனியர் என்ன சொல்றான்னா, இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நீ என்ன தானே காதலிச்சிருந்திருக்க, எதுக்காக நீ வந்து இப்போ என்னை அவாய்ட் பண்ற, அவனை விட்டுட்டு வா, இப்போ கூட நீ வந்துட்டு என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, மறுபடியும் மறுபடியும் வந்து என் பொண்டாட்டி கிட்ட உனக்கு ஒரு வாட்டி சொன்னாலாம் புரியாதா, உன்னை நான் கண்டிப்பாகவே கொண்டுடுவேன் இன்னொரு வாட்டி அவகிட்ட வந்தினா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லம்மா அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிக்கிறா. ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருக்கால, மரியாதையை கையெடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே உதறி விட்டுடுறா. அன்னைக்கு நைட்டு நான் வந்து உங்க கூட தான் இருந்தேனா, நீங்களும் நானும் தான் ஒன்றா இருந்தோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அப்படியே சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லும் போது எனக்குமே அசிங்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். எவனோ ஒருத்த கூட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் ஒரு நாளும் நிம்மதியாகவே தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அது நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்த அளவு வேதனைப்பட்டிருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, எனக்குமே வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எப்போ நீ வந்துட்டு ஞாபகமே இல்லைன்னு சொன்னியோ அதோட அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க, அன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்துட்டேன்றதுக்காக நீங்கள் பிடிக்காம என்னை கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றா. யார் அந்த மாதிரி எல்லாம் சொன்னா, முறை உன்னை பார்த்த உடனே வந்து இத்தனை வருஷத்துலயே எனக்கு எந்த பொண்ணையும் பிடிக்காம உன்னதான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த சீனியர் நடுவில் பூந்துடுறான். இதை பாரு, அவகிட்ட நீ கத்துற வேலை வச்சுக்காத, அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்காத, நீ அவளை ஏமாத்திருக்க, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோக்கு கோபம் வந்துடுது. இதுல எல்லாம் தலையிடுறதுக்கு நீ யாரு, நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்கு நடுவில் நீ வராத அப்படின்னு கத்துறான். எதுவுமே தேவையில்ல, யாருமே இதுக்கு மேல பேச தேவையில்ல, 2 பேரும் என் பின்னாடி எதுவும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. தங்கச்சிக்காரி வந்து பார்ட்டிக்கு வர சொன்னா இல்லையா, ஒரு ட்ரெஸ்ஸும் கொடுத்து அமிச்சா இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டு ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு மறுநாள் போறா. அங்க போனா வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வேர்ல்டுலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிசைனர் செஞ்ச ட்ரெஸ் ஆச்சு, இது ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, பரவாயில்ல இது எப்படி இவ கைக்கு வந்தது, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அங்கே வர தங்கச்சிக்காரி அப்படியே ஒரு ட்ராமா போடுறா. எதுக்காக நீ என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக இதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வரியா, எங்கள் அம்மா ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டூப்ளிகேட்டை எதுக்கு நீ போட்டுக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினை எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வேணாம், நீ கவலைப்படாத, இங்க வந்துட்டு நம்ம ஊர் டிசைனர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எது ஒரிஜினல்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இன்னும் ஹீரோ மேல கொஞ்சம் கோவமா தானே இருக்கா. அதெல்லாம் எனக்கு எதை பத்தியே கவலை இல்லை அப்படின்னு மூஞ்சி திருப்பிக்கிறா. அந்த டிசைனரும் அங்கே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் முன்னையும் பின்னையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ் தான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்கச்சிக்காரிக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நம்ம தான் டூப்ளிகேட்டை வாங்கி எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்தோம், அவளுக்கு எப்படி ஒரிஜினல் ஆச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்துல இருக்கா. அப்பதான் இவளோட உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க வராங்க. என்னோட பொண்ணை வந்துட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், ஹீரோ கிட்ட அதை பத்தியும் பேசிட்டோம், ஹீரோவும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே நான் ஸ்டேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரி போறாளா. நீ எதுக்காகமா போற அப்படின்னும் போது, நான் எதுக்காக போறேன்னா நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவன் பக்கத்துல நிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றா. உண்மையான பொண்ணை தான் அவங்க கூப்பிட்டாங்க, உன்னை கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே குழப்பத்துல ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இவங்களோட உண்மையான பொண்ணு, அதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவங்க எல்லாரையும் ப்ரூவ் பண்ணி ஜெயிலில் போடணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி ஹீரோயின் தான் உண்மையான பொண்ணு அப்படின்றதையே கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினை இவ்வளோ நாளாக வளர்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுலேயே வந்து ஹீரோயினை கடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களோட பொண்ணு தான் வந்து உங்கள் பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பதிலாக அனுப்பிடலாம். அப்போ நம்ம பொண்ணு அவ்வளோ
சொத்துக்கும் வாரிசு ஆயிடுவா அப்படின்னு சொல்லி தப்பான பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதை ஹீரோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரையுமே கேவலமாக அசிங்கப்படுத்துகிறான். ஹீரோயினோட உண்மையான அம்மா போயிட்டு வளர்த்தா இல்லையா, அவளை போட்டு பலார்னு ஒன்று வைக்கிறா. நீ கிட்னாப் பண்ணிட்டு போனதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் இவ்வளோ வருஷமா என் பிள்ளைய எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க, அதுக்கெல்லாம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இப்போவே உங்கள் 3 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு கத்துறாங்க. அவ்வளோதான், 3 பேரும் பயங்கரமாக கதறி கதறி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வீட்டு வேலைக்காரங்களாவது எங்களை வச்சுக்கோங்க, ஜெயிலுக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதெல்லாம் முடியவே முடியாது. இவ பண்ண கார் ஆக்சிடென்ட்டுக்கு என்ன வந்து நீங்கள் தப்பாக ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, இவளுக்கு பதில் கண்டிப்பாக நான் இதை பண்ண மாட்டேன், நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்பவும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தத்துக்கு வர ஹீரோ நடுவில் பூந்து பிடிச்சிடுறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, தங்கச்சிக்காரி தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் என்னோட கிஃப்ட் உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அது பார்த்த உடனே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. பயங்கர சந்தோஷமாக ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணுறாங்க. இதோடையே இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.